சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பயிறு சூப் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாசிப்பயிரில் எக்கச்சக்கமாக நன்மைகள் இருக்குங்க. அதில் ஒரு சிலதை மட்டும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாசிப்பயிர்னு சொன்ன உடனே நம்ம இது ஸ்கின்னுக்கு தான் ஃபஸ்ட்டு நல்ல க்ளோயிங் தரும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. முக்கியமாக இது ஹார்ட்டுக்கு நல்லது. ரெண்டாவது, பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அனிமியா வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாசிப்பயிறு சரியான உணவு. ஏன்னா இதில் லோ கேலரிஸ் தான் இருக்குது. முக்கியமாக இது பெண்களுக்கு யூட்ரஸை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறவங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்பவே சத்தான உணவு. ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்கிற பாசிப்பயிரில் ஒரு சூப் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாமா? 1 கப் பாசிப்பயிறு. இது 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஸோ மார்னிங் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கேஸ் செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததாக வெங்காயம் 1 எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளி 1 எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வீட்டில் குழம்பு மசாலா அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் 2 டீஸ்பூன். அதே மாதிரி இதில் காரம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அந்த பாசிப்பயிரோட டேஸ்ட்டு தெரியாது. ஸோ அதை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த சூப்புக்கு தேவையான அளவு. அடுத்ததாக கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது அந்த சூப்போட வாசனையை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்காக கரம் மசாலா சேர்த்துருக்குறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். தயிர் ஒரு 6 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது ஃபைனலாக தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தயிர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இதை விட்டுறலாம். அப்புறம் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு, பட்டை, ஜீரகம் இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்படி நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, இதுதான் சூப்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்காதீங்க. அது மாதிரி காரமும் ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே உப்பு, கரம் மசாலா, குழம்பு மசாலா தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி அரைச்சியே போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியோட ரா ஸ்மெல்லும் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பயிரும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் பாசிப்பயிரை முந்தின நாளே ஊற வைக்கலை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு 2-3 விசில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வெந்துடும். இப்போ பாசிப்பயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பாசிப்பயிரை வேக வைக்கிறதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். 2 டம்ளருங்கிறது 250 ml தண்ணி. அப்புறம் பாசிப்பயிரை நீங்கள் ஊற வைக்காமல் அப்படியே டேரெக்டாக குக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் நல்லா குக் பண்ணிடலாம். ஸ்டீமெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போமே நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், பாசிப்பயிரும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாசிப்பயிறு நல்லா வெந்திருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு குடிக்கும் போதே நல்லா செமி சாலிடாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அதே நேரம் சூப் குடித்த மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சர்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாலே போதுங்க, உங்களுக்கு டம்மி ஃபுல்லாயிரும். அதே மாதிரி இது லோ கலோரிஸ் கூட, ஸோ ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அப்புறம் நான் எப்போவுமே இந்த பாசிப்பயிறு சூப் எடுத்துக்கும் போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துப்பேன். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஃபைனலாக இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம சூப் சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சூப் ரெசிபி வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெண்டில் ஏதாவது ஒரு நேரத்தில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.